மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரமடைந்து இருப்பதால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும். வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை குறைவாக தான் இந்த மாதம் இருக்கும். இருந்தாலும் அந்த வேலையில் அதிக கவனம் செலுத்தி செய்வதன் மூலமே உயர் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டையும் சலுகைகளையும் பெற முடியும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்கள் கிடைக்கும். இருந்தாலும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு தொழிலை முன்னேற்றுவதற்கான மேற்கொண்ட முயற்சிகளில் தடைகள் உண்டாகலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் தேவையான அளவிற்கு பண வரவு உண்டாகும். வேலையில் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் இழுபறியான நிலையே காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையின் வாய்ப்புகள் உண்டாகும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேண்டாம். சகோதரர்களால் அலைச்சலும் ஆதாயமும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கக்கூடும். சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது அவசியம். அதிகாரிகளின் கடுமையான பேச்சினால் பொறுமை காப்பது நல்லது. சிலருக்கு இந்த மாதம் இடமாற்றமும் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும். பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளில் இந்த மாதம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில், அதாவது 17/8/2024 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இனிமேல்தான் எல்லா விதமான நல்ல பலன்களும் கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அவைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். உங்கள் ராசிக்கு அனைத்து பாக்கியங்களையும் நன்மைகளையும் தரப்போகிறார் சூரிய பகவான். பண விஷயத்தில் புது நபர்கள் யாரையும் நம்ப வேண்டாம். பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். குடும்ப விஷயங்களில் அவசரப்படாமல் நிதானமாக இருங்கள். ஆடம்பர செலவுகளால் கடன்கள் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதமாகும். நீங்கள் வெளியில் கொடுத்த பணம் கைக்கு சரியான நேரத்தில் வராது. கணவன் மனைவி உறவில் இருவரும் அனுசரித்து போவது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனை உதவியாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உண்டாகும். உழைப்பு கடினமானாலும் அதற்கேற்ற வருமானமும் லாபமும் கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்க முடியும். பகைவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் இப்பொழுது இருக்காது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் சொத்து வழக்கில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். புதிய வீடு நிலம் போன்றவற்றை வாங்கும்போது நன்கு விசாரித்து வாங்குங்கள். ஏன் எனில் அதில் ஒரு சில வில்லங்கமும் வர வாய்ப்பு உள்ளது. உடன் பிறந்தவர்களின் வகையில் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் எந்த சிக்கலும் ஏற்படாது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்ல பலனளிக்கும். குடும்பத்தில் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் வரும். உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகளும் வரலாம். வெளியில் அனாவசிய பேச்சை தவிர்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சில சிரமத்திற்கு பின்னரே முடிக்க முடியும். பண வரவுக்கு இந்த மாதம் குறைவு இருக்காது. வெளியில் கொடுத்த பணம் கைக்கு திரும்ப கிடைக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில், அதாவது 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார். பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். மற்றும் 31/8/2024 அன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து புதன் பகவான் பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இதன் காரணமாக வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். இந்த மாதம் பொருள் வரவும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். செய்யும் தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்கு தாமதமாகும். குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு இந்த மாதத்தின் இறுதியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். அவர்களது திறமையை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். கலைத்துறையினருக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவிற்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும். மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை உண்டாகி அவர்களுடன் பகையும் ஏற்படலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் கிடைக்கும். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும். எதிர்ப்புகள் குறையும். பெண்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மிருகசீரிடம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் 26/8/2024 வரை விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் குரு பகவானும் அங்கேயே சஞ்சரித்து வருவதால் செலவுகள் பல வழிகளிலும் ஏற்படும் என்றாலும் மாதத்தின் இறுதியில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும். பொன் பொருள் சேரும். எதிர்பார்த்த பணம் வரும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த விவகாரங்கள் முடிவிற்கு வரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். குரு பகவானின் பார்வைகளால் ஆரோக்கியம் சீராகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு இந்த மாதம் உயரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். குடும்பத்தினரின் ஆலோசனையை இந்த காலத்தில் நன்மை தரும். பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது அவசியம். யோசிக்காமல் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். அதை உங்களால் இப்பொழுது நிறைவேற்ற முடியாமல் போகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் வளர்ச்சிக்குரிய மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியாளர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். திடீர் வரவுகளால் சங்கடங்கள் விலகும் என்றாலும் தொழில்காரகன் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மை தரும். உங்கள் வேலைகள் அனைத்தும் நடக்கும். மற்றவர்களால் சாதிக்க முடியாதவற்றையும் நீங்கள் சாதிப்பீர்கள். உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் வக்கரமடைவதால் ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்திடுங்கள். குரு பகவானின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். சந்தோஷத்தில் இருந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் நீங்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் வெற்றி காணும் மாதமாக இருக்கும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்கள் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்கிட போகிறது. சுகஸ்தானம், சத்ருஸ்தானம், அஷ்டமஸ்தானங்களை குரு பகவான் பார்ப்பதால் இதுவரை வேலை அலைச்சல்,
சோர்வு போன்ற நெருக்கடிகளை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி நிம்மதி உண்டாகும். தாய் வழி உறவுகளால் ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இப்பொழுது கிடைக்கும். உடல் நிலை சீராகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே உதவி கேட்டு வருவார்கள். பெண்களுக்கு இந்த மாதம் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றிணைவீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு நன்றாக யோசிப்பது அவசியம். வரவை விட இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் செலவுகளில் சிக்கனம் அவசியம் தேவைப்படுகிறது. மற்றும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். எதிர்பாராத பண வரவு இருக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையும் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்பவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்ப்புகள் இந்த மாதம் விலகும். சனிக்கிழமைகளில் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் அர்ச்சனை செய்து மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வர தடைகள் விலகும். நன்மை அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகும். கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.